இப்போ கூட என்னை காரில் அழைச்சிட்டு வரும்போது மாவட்ட செயலாளர் கேட்டேன், தொடக்கத்திலே கேட்டேன், இரு பக்கமும் சாலையில் இருபுறங்களும் மக்கள் நிற்கிறாங்களே, இளைஞர்கள், மகளிர், தாய்மார்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க, வரவேற்பு கொடுக்குறாங்க, இறங்கிட்டுமான்னு கேட்டேன். இல்லை இல்லை, கிட்ட போன இறங்கிக்கலான்னாரு. என்னன்னு தெரியல, முதல்ல இறங்கிட்டு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு என்ன கிட்ட போன இறங்கிக்கலாம்னு சொல்லுவார். நேரத்தை நிர்ணயிக்கிறது சொன்னாரான்னு தெரியாது. இன்னைக்கு கூட அவர் பேசல வரீங்க, ஏன்னா தொண்டை கொஞ்சம் சரியில்லை, உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதுவும் இருக்கலாம். இருந்தாலும் பாய் தூரம் வந்த உடனே அவர்கிட்ட சொல்லாமே நான் இறங்கிட்டேன் காரை விட்டு. அது என்னால கட்டுப்படுத்த முடியல. உங்களை பார்க்கிற போது ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடுறேன். அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ முதலமைச்சராக இல்ல, சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த எதிர்கட்சி தலைவராக மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த மேயராக மட்டும் இல்ல, எப்பொழுதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் செல்ல பிள்ளையாக, குறிப்பா சொல்லணும்னா ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்படித்தான் இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு எனக்கு எண்ணம் உண்டு.